ஓம் நம சிவாய. யாகம், ஞானம், தியானம், தானம். சௌனகாதி முனிவர்களே வியாச பகவான் சனத்குமார முனிவரை பணிந்து, மகரிஷியே சிவபெருமானுக்கு பரமபக்தராக இருந்து வேதாகமங்களில் விதித்த முறைப்படி பக்தி செய்யும் சிவபக்தர்களை பூஜை செய்தவன் என்ன பயனை அடைவான் என்பதை சங்கிரகமாக எனக்கு சொல்ல வேண்டும் என்று கேட்க, சனத்குமார முனிவர் சொல்லுகிறார். வியாச முனிவனே, சிவபெருமானிடத்திலேயே எப்போதும் தமது மனம், வாக்கு, காயங்களை ஒப்புவித்த சிவபக்தர்களை அச்சிவபெருமானாகவே பாவித்து பூஜித்தவன் எண்ணற்ற போகங்களை அனுபவித்து ஆயுள் முடிவில் சிவகடாட்சத்தால் கைலாய பதவியை அடைவான். ஆகையால் சிறந்த போகங்களை அனுபவிக்க வேண்டும் என்று கருதுவோன் சிவபக்தர்களுக்கு தனது சக்திக்கு இயன்றவரை வஞ்சனை இல்லாமல் வஸ்திரம், ஆபரணம், அன்னம் முதலியவற்றை தானமாக கொடுத்து பக்தியோடு பூஜிக்க வேண்டும். சிவபக்தனுக்கு வஞ்சனையின்றி தன்னால் இயன்றவரை விதிப்படி பணிவிடை செய்தவன் பிரபுவாயினும் ஏழையாயினும் அவன் அடையும் பயனை சொல்லுகிறேன். அவன் உயிர் நீங்கியவுடன் சூரிய கிரகணங்களை போன்ற ஒளியையுடைய விமானத்தில் ஏறி தன் முன்னோரில் 7 தலைமுறை வரையிலும் அதோகதியில் இருப்பவரையும் உடன் கொண்டு சிவமந்திரத்தை அடைந்து மனோகரமான போகங்களை அனுபவித்து தேவமான, கணிதமான, அநேகமாயிரம் ஆண்டுகள் பலரால் சேவிக்கப்பட்டு பின்னர் விஷ்ணு பதவியை அடைந்து அங்குள்ள போகங்களை அனுபவித்து மேற்கூறிய கால அளவு அங்குள்ளவரால் சேவிக்கப்பட்டு பிறகு பிரம்மலோகத்தை அடைந்து அங்குள்ள விமலமான ஸ்திரீ முதலிய போகங்களை மேற்குறித்த கால அளவு வரை அனுபவித்து முறையே கந்தர்வலோகம், இந்திரலோகம், யக்ஷலோகம் ஆகியவற்றை அடைந்து ஆங்காங்கு உள்ள அளவற்ற போகங்களை அனுபவித்து மீண்டும் பூவுலகில் சிரேஷ்டமான வேதிய குலத்தில் தான் முன்பு அடைந்த விசேஷ ஞானகுணம் உடையவனாய் தோன்றி ஜன்மாந்திர புண்ணியவசத்தால் சத்குருவை உபாசித்து அக்குருவின் அருளால் சம்சார பந்தத்தில் இருந்து நீங்கி சிவசாயுஜ்யத்தை அடைவான். வியாசரே, யாகம், கர்மயாகம், ஞான யாகம் என்று இருவகைப்படும். அவற்றில் கர்மயாகமானது பலவிதமான தானம், பூஜை, அக்னி காரியம் முதலியவை ஆகும். தியானம் என்பது சர்வேஸ்வரனை அடைய வேண்டும் என்ற கொள்கையோடும் சாந்திராயன சரணமும் ஸ்வாத்தியாயனமும் ஜபமும் என 3 வகை ஆகும். இதில் ஜபம் என்பது எப்போதும் அடிக்கடி சிவ சிந்தனையுடன் இருப்பதால் அது ஞான யாகம் என பெயர் பெற்றது. இந்த ஞான யாகம் அத்தியாயனம், அத்தியனம், வியாக்கியானம், சிரவணம், சிந்தித்தல் என்று 5 வகை ஆகும். இந்த 5இல் முதலாகிய அத்தியாயனத்தை காட்டிலும் அத்தியனமும், அத்தியனத்தை விட வியாக்கியானமும், வியாக்கியானத்தை விட சிரவணமும், சிரவணத்தை விட சிந்தித்தலும் ஒன்றுக்கொன்று அதிகமாக சொல்லப்பட்டிருப்பதால் ஞான யாகத்தின் 5 வகையில் சிந்தித்தலே சிவபெருமான் திருவருளால் முக்தியை கொடுக்கத்தக்கது. ஞானமின்றி தியானம் கைகூடாது. யோக மார்க்கத்தாலேயே ஞானம் பெறப்படும். இன்றைய கதையில் வந்த சில சொற்களுக்கு விளக்கம் பார்க்கலாம். அத்தியாயனம் அப்படின்னா வேதங்களை பாராயணம் செய்தல் என்று அர்த்தமாம். அத்தியனம் அப்படின்னா வேதங்களை கற்றுக்கொள்வது, அதாவது படிப்பது, ஓதுதல் அப்படின்னு அர்த்தமாம். வியாக்கியானம் அப்படின்னா தெளிவாக பொருளை எடுத்துரைத்தல், அதாவது விளக்கம் தருவது அப்படின்னு அர்த்தமாம். சிரவணம் அப்படின்னா கேட்டல், கேள்வி ஞானம். ஒரு குருவினிடத்தில் போதனைகளை கேட்டு உணர்தல் சிரவணம் அப்படின்னு சொல்றோம். ஓம் நம சிவாய.